வெல்கம் டு கணேசன் மீடியா. இறைவனுடைய அருளால் நம்ம எல்லாரும் நல்லா இருப்போம். தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்ப்போம். இந்த 2 பொருளை சேர்க்காமையே சூப்பராக இருந்துச்சு. அதாவது என்னன்னா, இங்கே பாருங்கள், இந்த தொக்கு தான் உண்மையிலேயே இப்போ விநாயகர் சதுர்த்திங்கிறதுனால எனக்கு நிறைய வேலைகள், வெளியில் போகணும் வரணும், 3-4 இடத்துல விநாயகரை போய் பார்க்கணும். அங்கே நான் உளறேன், வேலை நிறையா இருக்கிறதுனால என் வாய் எப்படியெல்லாம் உளருது பாருங்கள். ஆல்ரெடி நீங்கள் பேசுகிறதே உளர்ற மாதிரி இருக்குன்னு சொல்கிறீங்களா? சரி விடுங்க, மொக்க காமெடியாக இருந்தாலும் சிரிச்சுக்கோங்க. இப்போ வீட்டு பக்கத்தில் ஒருத்தவங்க முருங்கை மரம் வச்சுருக்காங்க. நிறைய காய் காய்ச்சிருச்சு. 10 காயை கொடுத்துட்டாங்க. அம்மா இந்தாங்க வச்சுக்கோங்கன்னு. என்னடா பண்ணலான்னு யோசித்தேன். இதை செஞ்சு வச்சிட்டோம்னா நம்ம வாட்டில் டக்குன்னு சாப்பாடை வடிக்கலாம். அப்புறம் அவங்க வாட்டுக்கு போட்டு பெசரி சாப்பிட்டுக்குருவாங்க. இது கூட கொஞ்சம் தயிர் வச்சுக்கிட்டா போதும். அதே மாதிரி சிப்ஸ் எதனா வாங்கிப்பாங்க. ஏன்னா வேறு வழி இல்லை. அவசரமான வேலை இருக்கும்போது நான் பொரியல், ரசம், குழம்பெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு டைம் இருக்க மாட்டேங்குது. வீட்லேயும் வேலையை பார்க்கணும், வெளியிலையும் போயிட்டு வரணும். இதை ஒரு 2 மணி நேரம் கொஞ்சம் இந்த வேலையெல்லாம் பார்க்குறதுக்கு 2 மணி நேரம் ஆச்சு. இப்போ முருங்கைக்காயை நான் என்ன பண்ணிட்டேன்னா ரைஸ் குக்கரில் வச்சு வேக வச்சுட்டேன். நல்லா வெந்துருச்சுப்பா. இங்கே பாருங்கள், கையில் எடுக்கும்போது இந்த உள்ளே இருக்கிற அந்த சதை வெளியில் வரணும், அப்போத்தான் நல்லது. இப்போ இதை பாருங்கள், இது எல்லார் வீட்லேயும் இருக்கும். ஏன்னா பொருளெல்லாம் வாங்கிட்டு கவரில் காற்று போகாமல் சிந்தாமல் இருக்கிறதுக்கு இதை போட்டு அந்த கிளிப் மாதிரி அந்த முடிக்கு போட்டு நம்ம பண்ணுவோம் பாரு, அந்த மாதிரி கிளிப்பு தான் இது. இது எனக்கு உதவுச்சுப்பா. போன வாட்டி ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தேன். இந்த வாட்டி ஈஸியாக பண்ணிட்டேன். எப்படி பண்ணேன்னு காட்டுறேன். இது மாங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். காய் மாங்காய், கொஞ்சம் கூட பழம் இல்லாமல். இதில் கருகப்பில்லை, அப்புறம் மாங்காய், பச்சை மிளகாய் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இவ்வளவுதான். அந்த மாங்காய் நிறையா இருந்ததுனால கொஞ்சம் தனியாக அரைச்சிட்டேன். இந்த பொருளெல்லாம் வச்சு ஒரு அருமையான தொக்குப்பா. உண்மையிலே சொல்கிறேன், இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கும் நல்லது. வெளிநாட்டிலலாம் முருங்கைக்காய், முருங்கை அந்த இலை, அந்த பொடி, அந்த இன்னும் நிறையா முருங்கை மரம், அந்த சூரன், அதெல்லாம் உடம்புக்கு நல்லதுன்னு வெளிநாட்டில் நிறையா விலைக்கு விற்றுக்கிட்டு இருக்காங்களா, சொல்கிறாங்க, யூடியூப்லலாம் போடுறாங்க. ஆனால் நம்ம நாட்டில் கிடைக்கிறத நம்ம சாம்பாருக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். அதை மீறினா காரக்குழம்பு. இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டா நல்லது தானே. இதை நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். நானாக கண்டுபிடிச்ச தயாரிப்புப்பா. யார் காப்பி அடிச்சிடாதீங்க. சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்கு தானே போடுறோம். இந்த மாதிரி எடுக்கும்போது ஈஸியாக இருந்துச்சு. அந்த சதை அப்படியே வலிச்சிக்கிட்டு வந்துடுது. இங்கே பாருங்களேன். ஏன்னா டீஸ்பூனில் எடுத்தாலும் சரி, எதில் எடுத்தாலும் சரி, அந்த சதை ஒட்டிக்கிறது. சதை தானே நம்மளுக்கு வேணும். இவ்வளோ ஒரு நல்ல ஒரு அற்புதமான உடம்புக்கு ஆரோக்கியமான அந்த உணவை நம்ம விடலாமா? ஏன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சாலும் காயிற ஒரு மாதிரி ஆயிடுது. முருங்கைக்காய் ஒரு 2-3 நாள் தான் வைக்க முடியும். கட் பண்ணி வச்சோம்னா அந்த ஓரத்தில் அப்படியே அழுகுன மாதிரி ஆயிடுது. அப்படியே வச்சோம்னா காஞ்சிரும். ஆனால் காஞ்சதை நம்ம சாம்பாருக்கு போடலாம். அந்த மாதிரி நான் காய வச்சு கூட வச்சுருக்கேன். அது கூட வீடியோ போட்டிருந்தேன். உண்மையிலே காஞ்சதை சாம்பாருக்கு போட்டால் நல்லா தான் இருக்குது. இது எப்படின்னா, அந்த சீசன் டயத்தில் முருங்கைக்காய் நிறையா கிடைச்சா இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிறலாம். இது கூட நம்ம என்ன பண்ணணும்னா, நிறையா செய்கிறோம் அப்படின்னா புளி போட்டுக்கிறலாம் கொஞ்சம். இப்போ அந்த முருங்கைக்காய் அந்த சதையெல்லாம் எடுத்துகிட்டு அந்த சக்கை மாதிரி இருந்துச்சுல, அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா கையில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி பெசறிட்டேன். இந்த பாருங்கள், இந்த குச்சி குச்சியாக இருக்கலாம், அதெல்லாம் எடுத்துட்டு அந்த சாரை அந்த நம்ம அந்த உள்ளே இருந்த சதையெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன்ல, அதில் நான் ஊற்றிட்டேன். இந்த சதையில் கூட எதனா நார் மாதிரி இருக்குமோ, அதை குத்திக்கிட்டால் என்ன பண்ணுறது குழந்தைங்களுக்குன்னு பார்த்தேன். ஆனால் அது அப்படியே நசுங்கிடுது, பிரச்சனை இல்லை. இப்போ இதை நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ அடுத்து என்ன பண்ணலாம்னா, ரொம்ப ஈஸிப்பா. ஆனால் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணணும். இந்த பாருங்கள், அந்த நார் மாதிரி இருக்குல்ல, அதெல்லாம் அப்படியே நசுங்கிடும். குச்சி மாதிரி இருந்தால் தான் கஷ்டம். ஏன்னா குழந்தைங்களாம் சாப்பிடுவாங்கள்ல. இப்போ என்ன பண்ணணும்னா, நல்ல எண்ணெயாக ஊற்றணும். அதுக்கு தான் பேர் நல்லெண்ணெய்னு வச்சுருக்காங்க போல். அந்த காலத்துலலாம் நல்லெண்ணெய் கடலை எண்ணெயில் தான் சமைப்பாங்க. இப்போ தான் வேறு பிராண்டெல்லாம் வந்துருச்சு. அதாவது எண்ணெய் காஞ்ச உடனே கடுகுளுந்தம் பருப்பு போட்டாச்சு. கடுகுளுந்தம் பருப்பு நல்லா கொஞ்சம் வெடிக்கிட்டு சிம்மு பண்ணிடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், பச்சை மிளகாய், கருகப்பில்லை, மாங்காய் எல்லாம் அரைச்சி வச்சுருந்தோம்ல, காரத்துக்கு தகுந்த மாதிரி அந்த எண்ணெயில் போட்டு சிம்மிலேயே பச்சை வாசனை போகிற மாதிரி நல்லா வதக்கிடணும். அதேப்போ முக்கியம். இப்போ முதல்லையே நம்ம பச்சை மிளகாய் போட்டிருக்கிறதுனால கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டால் போதும், ரொம்ப போட வேண்டாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி உப்பு தேவையான அளவு போட்டு அந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு வதக்கிடலாம்ப்பா. எண்ணெய் இன்னும் கொஞ்சம் ஊற்றுனா நல்லா தான் இருக்கும். நாங்கள் எண்ணெயை கம்மி பண்ணிக்கிறணும், வயசாகி போச்சு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கம்மியாக ஊற்றிருக்கேன். ஆனால் ருசியாக இருக்குது. வேணும்னா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். இப்போ நாராயணன் சாப்பிடும்போது என்ன பண்ணுறேன்னா, கொஞ்சம் எண்ணெயை நல்லா காய வச்சுட்டு இது கூட ஊற்றி கொடுக்குறேன். இவ்வளவு ஈஸியாக சத்தான ஒரு உணவு நம்ம கிடைக்கும்போது எதுக்குப்பா நம்ம கடையில் வாங்கிட்டு செஞ்சுக்கிட்டு இல்லையா?
அதனால தான் நான் என்ன செய்கிறேனோ அதை உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். உண்மையிலேயே சூப்பராக இருக்குது, செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அடடா மறந்துட்டுப்பா, அந்த கடுகு உளுந்தம் பருப்பு இந்த பச்சை மிளகாலாம் போட்டு வதக்கணும்ல, அப்போ நான் கொஞ்சம் வெந்தயப்பொடி போட்டு அதை மறந்துட்டேன். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். முழுசாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை பாய்ப்பா.